ஒரு குட்டி ஸ்டோரியும் கூட ஷேர் பண்ண நினச்சி அதுக்காக இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் யார், நான் எதாவது மேஜிக் கற்று, நான் எப்படி மேஜிக் கற்றுக்கிட்டு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இதன் மூலமாக நீங்கள் மேஜிக் கற்றுக்கலாம் நான் நம்புறேன். ஓகேங்களா? நீங்கள் மேஜிக் கற்றுக்கிறது ஒரு மேஜிக் தான் காரணமாக இருக்கும். அது எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு மெஜிஷியன் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு மேஜிக், அதை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மேஜிக் சில பேர் கடந்து போயிடுவாங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது எப்படின்னு யோசிப்பாங்க. அந்த எப்படின்னு யோசிக்கிறாங்களா அந்த சில பேர் தான் மெஜிஷியனாக மாறுவாங்க. அதை நான் ஆணித்தனமாக நம்புறேன். ஓகேங்களா? நானும் அப்படி மாறின ஒரு ஆள் தான். கரெக்டாக 2014 இருக்கும். அப்போது டிவியில் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுது. ப்ரோக்ராமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியாண்ட் மேஜிக் வித் டிஎம்சி நேட் ஜியல். ஓகேவா? டிஎம்சி ஒரு மெஜிஷியன் அந்த மேஜிக் பெர்ஃபார்ம் பண்ணுவார். அதில் இருக்க எல்லா எபிசோடும் சூப்பராக இருக்கும். ஆனால் பர்டிகுலர் ஒரு எபிசோட் இருக்குது. அந்த எபிசோட் என்ன பண்ணுவார்னா, ஒரு பேப்பர் ஃப்ராகை கையில் வச்சு அதை ப்ளோ பண்ணுவார். ஓகேங்களா? இந்த பேப்பர் ஃப்ராக் என்ன ஆகுனா ரியல் ஃப்ராகாக மாறிடும் கை தந்தோடனே. எனக்கு ஒரு சின்ன அப்போ நான் வந்து டீனேஜர். ஓகேவா? அதை பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியம், எப்படின்னா ஒருத்தனால வந்து ஒரு பேப்பர் ஃப்ராகை வந்து ரியல் ஃப்ராகாக மாற்ற முடியும்? சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் நான் வந்து அதை பற்றி தேட ஆரம்பிச்சேன். அது என்ன விஷயம்னா, அப்போ வந்து என்கிட்ட இன்டர்நெட்ஸ் கிடையாது, யூடியூப் அந்த அளவுக்கு பூம் ஆகல. ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் நாள் அப்படியே அது வந்து ஒரு மாதிரி போயிடுச்சு. சில வருஷம் கழிச்சு இன்டர்நெட்ஸ்லாம் பூம் ஆகும்போது திரும்பி ஸ்டார்ட் பண்ணும்போது யூடியூப் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து ஒரு மெஜிஷியன் அவர் பேர் வந்து கிறிஸ் ராம்சே வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் கண்டென்ட் தான் போட்டுருந்தாரு. இப்போ வந்து பசில்ஸ் கண்டென்ட்டாக போறாரு. ஓகேங்களா? அந்த டைம்ல வந்து நான் மேஜிக் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மெஜிஷியன். அவரோட வீடியோஸ்லாம் மேஜிக் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? அவர் தான் எனக்கு வந்து வெஸ்டர்ன் மெஜிஷியன்ஸ் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். லைக் வந்து பெரிய பெரிய மெஜிஷியன்ஸ் பேர்லாம் அவர் தான் சொல்லுவார். அவர் சேனலில் புக்ஸ் ரெஃபர் பண்ணுவார். அந்த புக்ஸ் பேர்லாம் கூகுளில் போட்டு அதோட பிடிஎஃப் ஃபார்மேட்ஸை செக் பண்ணி தேடி படிப்பேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இதான் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் அப்படி தான் மேஜிக் கற்றுக்கிட்டேன். நான் வந்து அதுக்கப்புறம் நான் ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்து கற்றுக்க ட்ரை பண்ணேன். அது வந்து எனக்கு சரியாக வரல. சென்னையில் ஒருத்தர்கிட்ட அது எனக்கு செட் ஆகல. அது வந்து எனக்கு பிடிக்கவும் அந்த விதம். அதுக்கப்புறம் அது நான் கற்றுக்கலாம். அப்புறம் நான் மோஸ்ட் ஆஃப் த மேஜிக் நான் கற்றுக்கிட்டு நான் பண்ணுறது எல்லாமே செல்ஃப் ஆர்ட்டாக தான். இவ்வளோதான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி. நீங்களும் மேஜிக் கற்றுக்கணும் என்ன பண்ணுங்க, யூடியூப் போங்க, ஒரு சின்ன மேஜிக் எஃபெக்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் இருப்பாங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் ஒன்ஸ் அந்த ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் மேஜிக் விடவே மாட்டீங்க. ஏன்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு போதை மாதிரி. அதுதான் வந்து உங்களை அடுத்தடுத்த மேஜிக் கற்றுக்க வந்து உங்களுக்கு தூண்டுற நம்புறேன். நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு ரியாக்ஷன் யாரோ ஒரு ஆளுக்கு நீங்க பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் பண்ண மேஜிக் யாருக்குன்னா எங்க அம்மா கொடுத்த ஒரே ஒரு ரியாக்ஷனால தான் நான் இவ்வளவு நாள் வந்து மேஜிக் கற்றுக்கிட்டேன். இவ்வளவு நாள் பெர்ஃபார்ம் பண்றேன். ஒரு மெஜிஷியனா இருக்கேன்னு வச்சுங்களேன். அதான் காரணம். அவ்வளவுதான் என்னை பத்தின ஸ்டோரி. அவ்வளவுதான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.